கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஏசாயா 59:19 சொல்கிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா? வெள்ளம் போல பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா? வெள்ளம் போல துக்கம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா? வெள்ளம் போல பலவீனம் வருகிறதா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார். ஜெயக்கொடி ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய வல்லமை ஆவியானவத்தில் இருக்கிறது. அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். உங்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். சத்திய வார்த்தையில் விடுதலை இருக்குது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. அப்படி என்றால் வெள்ளம் போல வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெள்ளம் மழை திரண்ட வெள்ளம் போல வந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளத்தை அணைக்கட்டி நிப்பாட்ட முடிக்க முடியாது. அது பாடு மடமடம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வேதனை கஷ்டம் நெருக்கம் அவமானம் அப்படி வெள்ளம் போல உங்களை வந்துக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் நிப்பாட்டுவதுக்கு ஸ்டாப் பண்ணுவதுக்கு ஆவியானவரால் முடியும். பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு ஜெயக்கொடியை கொடுக்க போகிறார். உங்களுக்கு வெற்றி கொடியை கொடுக்க போகிறார். காரணம், கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கண்ணீரை துடைத்திடுவார், உங்கள் துக்கத்தை மாற்றிடுவார். உங்கள் கண்ணீரை துடைத்திடுவார், உங்கள் துக்கத்தை மாற்றிடுவார். களி கூற பண்ணிடுவார், உங்களை களி கூற பண்ணிடுவார். ஜெயமாக வாழ வைப்பார், நம் இயேசு ஜெயமாக வாழ வைப்பார். இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். யெகோவா ஈரே உண்டு, யெகோவா ஈரே உண்டு. அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். இயேசு எல்லாமே பார்த்து கொள்வார். இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. சோர்ந்து போகாதீங்க, கலங்கி தவிக்காதீங்க. சோர்ந்து போகாதீங்க, கலங்கி தவிக்காதீங்க. கண்மலை நமக்கு உண்டு. இயேசு கண்மலை நமக்கு உண்டு. எல்லா தடைகளும் நீக்கிடுவார், நம்ம தடைகளை நீக்கிடுவார். இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கலங்காதீர்கள். அவருக்குள் வாழ்கிற நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கண்டிப்பான முறையிலே வெற்றியை தருவார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கலங்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பிறந்திலிருந்து இதுவரை நடத்தினார் அல்லவா, தாங்கினார் அல்லவா, ஏந்தினார் அல்லவா, தேவைகளை சந்தித்தார், இன்னமும் சந்திப்பார், உங்களை நடத்துவார். கவலைப்படாதுங்க. கர்த்தர் பெரிய கரைச்சவர். உங்களுக்காக நான் ஏசப்பாட ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறேன். இயேசு மகாராஜா, உங்களிடத்தில் வருகிற யாரையும் நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நீர் தான். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் நீங்கள் தான்.
என்னை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் நீங்கள் தான். என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் நீங்கள் தான். தேடுகிற எவனுக்கு கண்டடைவான் என்று சொன்னவர் நீங்கள் தான். வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒளியாதுன்னு நீங்கள் சொல்லுங்க ஏசப்பா. இந்த நாளில் கூட எத்தனையோ பிள்ளைகள் தூக்கத்தில் இருக்காங்க, எத்தனையோ பிள்ளைகள் பலவீனத்தில் இருக்காங்க, எத்தனையோ பிள்ளைகள் கடன் பிரச்சனை இருக்காங்கப்பா. நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா, நீங்கள் ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரா? இந்த நாளிலே அதிசயங்களை காணப்படுங்க, துக்கத்தை மாற்றுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் பாருங்கள். தேவனுக்கு மகிமை.